ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பெண் அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் டியூட்டியில் புதிய சலுகைகள் அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெண் அரசு ஊழியர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா முக்கியமான மாற்றங்களை அறிவித்துள்ளது. இதன்படி தேர்தல் பணியாளர்கள் தேர்வு செய்யப்படும் கணினி ரேண்டமைசேஷன் முறை தொடர்ந்தாலும் பெண்களுக்கு சிரமமான இடங்கள் ஒதுக்கப்படாதவாறு புதிய கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பொதுவாக தேர்தல் டியூட்டி ஒதுக்கீடு முழுக்க கணினி மூலம் சீரற்ற முறையில் நடைபெறும். இந்த முறையால் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படுகின்றது. ஆனால் இதன் காரணமாக சில நேரங்களில் பெண் ஊழியர்கள் போக்குவரத்து வசதி குறைவான அல்லது தொலைதூர கிராமங்களுக்கு அனுப்பப்பட்டனர். இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தற்போது நெகட்டிவ் லிஸ்ட் என்ற புதிய முறையை அறிமுகப்படுத்தியுள்ளனர். அதாவது மிகவும் தொலைவான அல்லது அடிப்படை வசதிகள் இல்லாத வாக்குச்சாவடிகள் தனியாக பட்டியலிடப்பட்டு அந்த இடங்களுக்கு பெண் ஊழியர்கள் நியமிக்கப்படாதவாறு மென்பொருளில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெண் பணியாளர்களுக்கு அவர்களது சொந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே தேர்தல் பணி வழங்க அதிக முன்னுரிமை அளிக்கப்படும். இதன் மூலம் அவர்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் குறையும். அதோடு அவர்கள் பணியாற்றும் வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பான தங்குமிடம், கழிப்பறை வசதி மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் பெண் அரசு ஊழியர்களின் பாதுகாப்பையும் சௌரியத்தையும் முன்னிறுத்தி எடுக்கப்பட்டுள்ளன. மொத்தத்தில் கம்ப்யூட்டர் ரேண்டமைசேஷன் முறை தொடர்ந்தாலும் நெகட்டிவ் லிஸ்ட் போன்ற நடைமுறைகள் மூலம் பெண்களுக்கு ஏற்ற சூழலில் தேர்தல் பணி வழங்கப்படும் என்பதால் இந்த அறிவிப்பு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஸோ கண்டிப்பாக இது பெண்களுக்கு, பெண் அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ தேர்தலில் இப்போ நீலகிரி, ஊட்டி, இப்போ திருச்சியில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்கள தூக்கி கொண்டு போய் தஞ்சாவூரில் அடிக்கிறது. ஸோ இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க அந்த டயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை வந்தது. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்களுக்கு அந்தந்த மாவட்டத்திலேயே அந்தந்த தொகுதியிலேயே அவங்க வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு புதிய நடைமுறையை தேர்தல் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.